வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜோ அண்ட் ஜோஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் டேஸ் இன் பெங்களூர் தான். ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து கொஞ்சம்லாம் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் எங்களோட ருட்டீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு 2 days vlog மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ காலையிலன்ட்டு இல்லை, இது வந்து ஒரு மத்தியானம் டைம் மாதிரி, ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி. அப்போ வந்து இந்த 2 பீஜன் வந்துட்டு இந்த மாதிரி விளையாண்டுருந்தது. அது வந்து எங்கள் அப்பா தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்க்குறக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் தான் இப்போ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பால்கனியில் வந்து க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு போட்டிருந்தாங்க அம்மா. ஸோ நான் அதை எல்லாத்தையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்க போனேன். எனக்கு போர் அடிக்குது, என்ன வேலை செய்கிறதுனே தெரில. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை சரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என் தங்கச்சியுமே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் இதை. ஸோ அந்த அன்றைக்கி ஈவினிங் டைம் வந்துட்டு இப்படி தான் இருந்தது. எங்களோட பால்கனி வந்து வெஸ்ட் ஃபேஸிங் அப்படின்றதுனால இந்த சன்செட் எல்லாமே வந்து அழகாக பார்க்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட ட்ரைபோர்டு எதுவுமே வந்துட்டு இல்லை. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எல்லாமே வந்து ஈரோட்டில் தான் இருந்தது. நான் வந்து டேபிள் அந்த மாதிரி வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி இப்போ என்னோடய கபோர்டு வந்து இப்போ நான் நீட் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரை பண்ண க்ளோத்ஸ், இதெல்லாம் இப்போ ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் இப்போ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து என் க்ளோத்ஸ் மட்டும் நான் தனியாக வாஷ் பண்ணி எனக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுட்ருந்தேன். இப்போ வந்து எல்லாத்தோடதுமே வந்துட்டு ரேண்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ வந்து அம்மா தான் எல்லா க்ளோத்ஸையும் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுனால. முன்னாடி வந்து ஈரோட்டில் இருந்தங்காட்டி தனியாக வாஷிங் மிஷின் நான் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரேண்டமாக எல்லாத்தோட ட்ரெஸ்ஸுமே போடுறங்காட்டி எல்லாத்தோட ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இருந்தது. ஸோ நான் வந்து எல்லாத்தோடதுமே மடிச்சிட்ருந்தேன் நான். ஃபோல்ட் பண்ண க்ளோத்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸும் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ வந்து என் கபோர்டை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ ஹேங்கர்ஸும் நான் வந்துட்டு மாட்டியிருக்கோம். போன வீட்டில் வந்து எனக்கு ஹேங்கர்ஸ் மாட்டுறதுக்கு அவ்வளோவா ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து ஹேங்கர்ஸ் இருக்கங்காட்டி நான் அது அழகாக வந்துட்டு நானே என் தங்கச்சியோட க்ளோத்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஹேங் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு ட்ரா மட்டும் இருக்குது மெஸ்ஸியாக, அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து ரேண்டமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வார்ட்ரோப் டூரெல்லாம் நான் ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாக்ஸ் தான். எனக்கு இப்போ தான் வந்து டைம் கிடச்சது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து என் தங்கச்சி வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்துட்டு முளைக்க போட்டிருந்தா. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இதோட ஃபுல் வீடியோ வந்து அவள் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. ஸோ அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேங்கிறங்காட்டி நாங்கள் கபோர்ட்குள்ளே வந்து வச்சுருக்கோம். இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்துட்டு என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த அன்றைக்கி அடுத்த நாள் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு எண்ணெய் வச்சு. ஸோ அதனால் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஹேர் பாத் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை இப்போ உங்களுக்கு நான் எண்ணெய் வைக்கிறது காமிச்சிட்ருக்கேன். ஸோ வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறங்காட்டி அவ்வளோவா எதுவும் மேக்கப்லாம் கிடையாது. இதுதான் என்னோடய டெய்லி
கெட் ரெடி மாதிரி சொல்லலாம். சும்மா பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி சும்மா வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் ஷேட் லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி அது மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். வேறு எதுவும் இது ஹெவியாக எதுவும் போட மாட்டேன். ஏதாவது வீடியோ ஷூட் இருந்தால் மட்டும்தான் ரெடி ஆகும் நானும் என் தங்கச்சியும். ஸோ அந்த அன்றைக்கி எதுவும் வீடியோ ஷூட் இல்லாதங்காட்டி நான் கேஷுவலாக ரெடி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து இப்போது இங்கே ஸ்கூலிங் ஜாயின் பண்ணோன்னா புதுசாக ஒரு லாங்குவேஜ் கன்னடா அப்படின்ட்டு வந்து லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட லேர்ன் பண்ணுறேன்னு தான் சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து வீடியோஸ் vlog பார்த்துட்ருக்கா. நான் வந்து அவளுக்கு புக்கை எடுத்து கொடுத்து படி உக்காந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ அதில் வந்து அந்த கன்னடா ஆல்ஃபபெட்ஸ். ஸோ அதனால் அவளுக்கு வந்து இன்னும் ஹிந்தி இன்னொரு லாங்குவேஜுமே அவள் வந்து படிக்கணும். ஸோ 2 லாங்குவேஜ் புதுசாக அவள் வந்து கற்றுக்கணும். எனக்கு வந்து நான் ஃப்ரெஞ்ச் சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ பார்க்கலாம். அப்படி ஏதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் ஒன்றும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி பழகிட்டு இருந்தா. எங்கள் அம்மாவும் வந்து கூட உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் கன்னடம் எங்கள் யாருக்குமே சுத்தமாக தெரியாது. ஸோ இவள் தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்க போகிறா. ஸோ நீ கற்றுக்கிட்டு எனக்கும் சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கா. 2 லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கிட்டு எக்ஸாம்ஸும் அதில் இருக்குது எழுதுறதுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சைடில் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த B612 ஃபில்ட்ரு ஆப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதை உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அம்மாவும் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா படிக்க மாட்டா, அதனால தான். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு நைட்டு வந்து எத்தனை மணி டைமு இல்லை 10:30. இப்போ வந்து நாங்கள் 10 o'clock வந்துட்டோம். என்னென்னா நாங்கள் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு ஒரு சில தேவையான பொருளெல்லாம் வாங்க வேண்டியதுக்கு, அதாவது இந்த மில்க்கு, டாக் வருது, இந்த மில்க்கு, ஒரு சில 2-3 காய், அந்த எக்கு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு என்ன வாங்கினோம் ஸோ கொடுப்பா. நாங்கள் வந்து சைடு கேப்பில் இந்த கேக்கும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். சரி நீங்களே பிடிச்சிருங்க. டாக் வேறு இங்கே ரொம்ப இது பண்ணுது, பயமுடுத்துது. எங்கள் அம்மா வந்து தைரியமாக முன்னாடி போயிட்டுருக்காங்க, அவங்கள பின்னாடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ கீழே வாக்கிங் அப்படியே சும்மா வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும்ல. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து வீட்லேயே அடைஞ்சு வீட்டிலே சாப்பிட்ருக்கேன் காய்ஸ். ஸோ காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறங்காட்டி அப்பா வந்ததுக்கப்புறம் இப்படி சாப்பிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு இப்படி நைட் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே வீடும் வந்துருச்சு. பக்கத்தில் தான் கடையெல்லாம் இருக்கா. ஸோ அதனால் கேக் கடையும் பக்கத்துலேயே இருங்கங்காட்டி எங்கள் அம்மா சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லிட்டோம். ஓகே இப்போ லைட்டிங் ஒன்றுமே சுத்தமாக இல்லை. ஓகே இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். செலவு இஷ்டம் உனக்கு சொல்லுமா, ஆசையாக வாங்கி கொடுத்துன்னு சொல்லு. ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். கேக் சாப்பிட்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஐஸ்கிரீம் கேக்லாம் சாப்பிட்டு நைட்டு வேறு சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த விலாகு இதோட நான் என் பண்ணிக்கிறேன் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ அவ்வளோதான் இந்த டே இன் மை லைஃப் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோன் ஜோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் சிம்னம் டேப் பண்ணி ஆல் இருந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. Stay tuned for more videos. Until then, bye from Jo. Jos. Bye.